இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போனீங்கன்னா லினக்ஸ்க்கு, விண்டோஸ்க்கு, மேக்கு எல்லாத்துக்குமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்கனாலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஜிஒஐ ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா செட்டப்பு டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ லினக்ஸ்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா இமேக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். மட்டும் கொஞ்சம் பெருசு. ஓகே. ஸோ உபுண்டுவில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து இமேக்ஸில் 28.2. ஸோ 29 வந்து இன்னொரு 250 வீக்ஸில் ரிலீஸ் ஆகிடும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆர்க் மோட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இமேக்ஸ் பற்றின சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து ஸோ இமேக்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். ஸோ இமேக்ஸோட கில்லர் ஃபீச்சர் அப்படின்றது ஆர்க் மோடு. ஸோ ஆர்க் மோடு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இவர் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காரு இமேக்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஆர்க் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்க் ஃபைலில் எப்படி வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு டேரக்டரியில் நீங்கள் சம் ஆர்க் ஃபைல் ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹெட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்க் வந்து கிட்டத்தட்ட மார்க்டவுன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போக வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு லெவலுக்கு ஸ்டார் போட்டு நீங்கள் ஏதாச்சும் பேர் கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் 1 அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இதே இதில் வந்து நீங்கள் இந்த ஹெட்டிங்கே வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி கொடுக்கணும்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டிங் அதே லெவலில் வந்து கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் என்டர் உங்களுக்கு கொடுத்தா அது எதுவும் பிஎம்ல எதுவும் உங்களுக்கு இதாக. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் 2. ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டார் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ எத்தனை ஹெட்டிங் வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஹெட்டிங்குள்ளே அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ மார்க்டவுனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்க்டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேஷ் யூஸ் பண்ணுவாங்க ஹெட்டிங்க்கு. ஸோ ஹேஷ் வெறும் ஒரு ஹேஷ் போட்டிங்கன்னா டாப் லெவல் ஹெட்டிங்கு, 2 ஹேஷ்னா 2வது ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ஹெட்டிங்குள்ளே வச்சுட்டா பெட்ரு. ஸோ ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹெட்டிங் போட்டிங்கன்னா அது என்ன சொல்லுங்க ஒரு 6-7 ஹெட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 5 ஹெட்டிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். தென் வந்து இப்போ இமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை ஷார்ட்கட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோலு இன்னொன்று வந்து ஆல்ட், இது 2 தான் நாங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி நான் டேபிள்ஸ்க்கு இது மட்டும் ஷேர் பண்ணுறேன். ப்ரோ கால் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெவல் ஹெட்டிங் பக்கத்தில் டுடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு. ஸோ அந்த டுடு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் வந்து அசைன் பண்ணிங்கன்னா அந்த டுடு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் வந்து லெஃப்ட் ஏரோ இல்லை ரைட் ஏரோ பண்ணிங்கன்னா அந்த புது ஸ்டேட் வந்து மாற்றுறாங்க.
ஷிஃப்ட் அமைக்கி ரைட், ஷிஃப்ட் அமைக்கி ரைட். ஸோ இப்போ டுடு வந்து டன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் வந்து என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பண்ணணும்னு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்டர்லேயே வந்து நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்றது பண்ணிட்டேன் பண்ணலை அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் வந்து மெட்டானுவோம், கண்ட்ரோல் வந்து சி கேப்டன் சியை வந்து ரிலர்வ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் பேசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்ட்ரோல் என்டர் வந்து நியூ ஹெட்டிங்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர்னா ஹெட்டிங் வித் டுடு அந்த ஸ்டேட்டோட வரும். ஸோ இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ட்ரை பண்ணி பாருங்க. விஎம்ல போடு வரும். விஎம் நான் செக் பண்ண போயிடலாம் விட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஷிஃப்ட் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ வந்து டுடு டன்னுக்கு, அதே இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஹெட்டிங்கில் வந்து ஷிஃப்ட் அப் ஆரோ டவுன் ஆரோ அப்படின்னா ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டில் அப் ஆரோ டவுன். ஸோ இது வந்து பி ப்ரையாரிட்டி, ஏ ப்ரையாரிட்டி, சி ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து நீங்கள் என்னென்னா இந்த ப்ரையாரிட்டிலாம் நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து என்ன சொல்கிறது ட்ராக் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்கிறது இந்த டாஸ்க்லாம் நான் முடிக்கணும் அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து இந்த ஆர்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இது என்னென்னா ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்டர்லாம் எப்படி ரீஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் நான் அடுத்து இது காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன் மிக்சியில். ஸோ இப்போ வந்து அந்த வித் ஆரோஸ்ன்ற ஹெட்டிங்க்கு ஆரோ ஓகே. ஸோ இப்போ இதை வந்து மெட்டா, ஸோ ஆல்ட்டு அப் ஆரோ. ஸோ இப்போ இந்த ஆல்ட் அப் ஆரோ அமுக்குனீங்கன்னா அந்த அதே லெவலில் இருக்க ஹெட்டிங்கை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன சொல்ல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ இப்போ அதே இது ஆல்ட் அமுக்கி டவுன் ஆரோ அமுக்குனீங்கன்னா கீழே வந்து. ஸோ இப்போ வந்து ஆனால் இந்த ஹெட்டிங் வந்து இந்த டேபிள்ஸ்க்கு மேலே வந்து போகாது. 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிருக்கோம் ஆல்ட் அப் ஆரோ 2 வாட்டி. ஸோ அதுக்கு மேலே போகாது, ஏன்னா அது சுப்பீரியர் லெவல். ஸோ அது பேரண்ட்டை தாண்டி போகாது. ஸோ அதுக்கு மேலே போகணும்னா நீங்கள் ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஆரோ, ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஆரோ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஸோ அந்த இது மட்டும்தான் போகும். ஸோ அதோட இது வந்து ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இருக்க ஷார்ட்கட். நம்ம இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு அந்த ஹெட்டிங் 2 இருக்குல்ல ப்ரோ, அந்த ஹெட்டிங் 2க்குள்ளே போகும். அங்கே கீழே வந்து ஒரு டேபிள் பைப், இந்த ஆப்ரேட்டர் ப்ரோ, பைப் ஆப்ரேட்டர் என்டருக்கு மேலே இருக்கும். ஸோ சம் இது போட்டுக்கோங்க ஹெட்டிங் எதாவது. ஓகே, ஃபீல்டு 1 பைப்பு ஃபீல்டு. அது கடைசியில் வந்து முடிக்கணும், பைப்போட முடிச்சுட்டு டேப் அமுக்கு. ஸோ இப்போ நீங்கள் டேப் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டாக இருக்கு, டேப் அமுக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேபிளே அதுவே அலைன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அடுத்து டேப் அமுக்குனீங்கன்னா அது அடுத்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நீங்கள் எதுவும் அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேபிள்ஸ் இதுதான். ஹோப் சதீஷ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் ஓகே. ஸோ டேபிள் பேசிக்காக தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பைண்டிங்ஸ் கீழில் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னன்னா ஹெட்டரையும் அதோட வேல்யூஸையும் செப்பரேட் பண்ணுறேன். அது எப்படி போடலாம் சொன்னால் ஃபீல்டுக்கு பக்கத்தில் போட்டுட்டு அந்த பைப் ஆப்ரேட். ஸோ என்டரு
பைப் ஆப்ரேட்டர் மைனஸ் மைனஸ் பைப் ஆப்ரேட்டர் மைனஸ் மைனஸ் பைப். இப்போ டேப் கொடுங்க. ஸோ அதுவே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது இது போடணுமோ அதுவே போடணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னா டேபிள்ஸ் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ ஹெட்டிங்ஸ் பார்த்துட்டோம், டேபிள்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து லிஸ்ட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பார்க்கலாம். அது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டருக்குள்ளேயே நம்ம வந்து இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் வச்சுக்கிறீங்க, அந்த ஹெட்டிங் கீழே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைல் இருக்குது. ஹைஃபனு, ஸ்டாரு, இன்னொன்று வந்து ப்ளஸ்ஸு. ப்ரோ அந்த ஸ்டைல் ஒன்றில் இருக்க அந்த ஹைஃபன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு. ஸ்டைலில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பண்ணலாம். ஹைஃபன் ஸ்டைல் லிஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸ்டார் வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் அது வேணாம். ஹெட்டிங்கை வந்து நம்ம ஸ்டாரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹைஃபனை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டோட பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப பாப்புலரான யூஸ் கேஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கேஸ் 1 பக்கத்தில் வந்து 0-3 இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அந்த இது கேஸ்க்குள்ள அந்த ப்ராக்கெட் 0 இது பண்ணிட்டு ஸ்லாஷ் மட்டும் போடும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்லாஷ். ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் 1க்குள்ளே நான் 3 டூடோ ஐட்டம் போட்டுருக்கேன்னா, ஸோ அந்த ரெட் கலர் ப்ராக்கெட் கிட்ட போய் கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-C. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா அதுவே வந்து எத்தனை டு-டூ லிஸ்ட் இருக்கோ அத்தனை டு-டூ லிஸ்ட் அதுவே கால்குலேட் பண்ணி மேலே போட்டோம். இப்போ கீழே நான் ஒரு லிஸ்ட்டு நான் முடிக்கணும் அப்படின்னா கீழே டு-டூ 1க்கு வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-C. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டு-டூ முடிச்சிட்டிங்கன்னா அது மேலே அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் கேஸ் 2லையும். ஸோ கேஸ் 2ல் வந்து நான் பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாம், அந்த ஸ்லாஷ்னு போடுறதுல பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் ஸோ அதுவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஸ்டைல் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதையே வந்து என்ன சொல்கிறது ரூட்டு சில்ட்ரன்ற மாதிரி நீங்கள் திருப்பி பண்ணலாம். இப்போ சைல்டு ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா ரூட் வந்து இதாகும். ஸோ எல்லா சைல்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரூட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். சைல்டு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய டு-டூ லிஸ்ட் இருக்குது ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சிம்பிள் டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து ஆர்டர் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் இந்த 2 ஸ்டைல் இருக்குது. ஸோ ஆனால் இது போக வந்து நீங்கள் கோடிங்கில் புது ஸ்டைல்ஸ் பை டிஃபால்ட் இந்த 2 ஸ்டைல் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ லிஸ்ட்டு 3 பக்கத்தில் போயிட்டு ஆல்ட்ன்ற
அதுவே வந்து 4ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த இது பார்த்தோம்ல ஆர்டரிங் இது மீட்டிங்கில், ஸோ அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் லிஸ்ட்டு 4ன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் ஆல் டாப் ஆரோ அந்த மாதிரி இதிலே அந்த ஆல் டாப் ஆரோ. ஸோ அதுவே வந்து இது மாற்றிக்கிறோம், நம்பரிங் இதே அதுவே மாற்றிக்கிறோம். ஸோ ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அந்த இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஷிஃப்ட் ரைட்டு லெஃப்ட் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி இந்த இது நம்பர் வந்து புல்லட் லிஸ்ட்டாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வச்சுட்டு ஷிஃப்ட் ரைட்டு ரைட் அமுக்குனீங்கன்னா அது நீங்கள் வந்து லிஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் அப்படியே சைக்கிள் பண்ணி. தென் அடுத்து வந்து நேரோ ஒய்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட் பெருசாகிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் மட்டும் நான் வந்து படிக்கணும், அதை மட்டும் கான்சன்ட்ரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த இது வந்து நீங்கள் அந்த டு நேரோ ஒய்டனுக்குள்ளே போயிருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் என்எஸ்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இந்த ஒரு பார்ட் மட்டும் தனியாக பிரித்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மேலே கீழே எங்கிட்டு போனீங்கனாலும் இந்த டாக்குமெண்ட் வந்து தெரியாது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் நேரோ டவுன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, பெரிய டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு அந்த டாக்குமெண்ட்டில் வந்து 10 துடு இருக்குதுன்னா, ஸோ அந்த ஒரு துடுவை மட்டும் எடுத்துட்டு ஒரு துடுவை மட்டும் எடுத்து நல்லா முடிச்சுட்டு, ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அடுத்த துடுன்ற மாதிரி போகலாம். உங்களுக்கு என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் பேக் போகணுன்னா கண்ட்ரோல் எக்ஸ் என்டபிள்யூ கொடுத்தீங்கன்னா பேக் திருப்பி நான் எல்லா ஃபைலும் தெரியாது. மேலே போனீங்கன்னா ஸோ இது நேரோ அண்ட் ஒய்டுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ மார்க்அப் எப்படி போல்ட் பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இப்போ போல்டு பண்ணோன்னா ஸ்டாரு, ஸோ ஸ்டாரு போல்டு ஸ்டார் இருக்கு. ஸோ வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டாருக்குள்ளே போட்டிங்கன்னா அது போல்ட் ஆகிடும். இட்டாலிக்னா ஸ்லாஷு, ஸ்ட்ரைக் த்ரூனா ப்ளஸ் கொடுக்கணும். இதில் ப்ளஸ் ஒர்க் ஆகும். எனக்கு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டெர்மினல்ல ஒர்க் ஆகும். இது ஜிஒய் கொண்டு வர முடியாதா? இது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜிஒய் வேற இருக்கும். வேணா விஎம் நீங்க டெர்மினல் மட்டும் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் தான் உங்களுக்கு வந்தா தெரியும். ஆமாமா, ஐயோ நான் ஃபுல் ஸ்கிரீன் வேற ஸ்கிரீன் ஷேர். அது வந்தோடனே அது ஸ்கிரீன் ஷேர். ரூட் சைல்டில் செட்டப் கொடுக்குறப்போ ரூட் 1ல் கர்சர் வச்சுட்டு நீங்கள் ஆல்ட் அப் இல்லை டவுன் பண்ணிங்கன்னா ரூட்டும் சில்ட்ரனும் சேர்ந்து இதாகும். ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்ப தெரியுதா? தெரியுது ப்ரோ எனக்கு. இருக்கும். இதில் ஸ்ட்ரைக் வருது பார்த்தா.
இதுல கண்ட்ரோல் என்ற அமுக்குங்க. இங்க கடைசியில போயிட்டு அது கருப்பா இருக்குது, இது வெள்ளையா ஆ இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். இதுல இமேஜஸ்லாம் நம்மளால இது பண்ண முடியும். ரிவ்யூலாம் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். நான் சுத்தம் Emacs எல்லாத்தையும் கற்றுக்கணுங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் அண்டர்லைன் வேற. பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், க்ளோஸு. அப்புறம் கோடு வெர்பாட்டியம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு. ஸோ கோடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட நம்ம மார்க்டவுனில் டில்டு சிம்பிள், ஸோ அந்த எஸ்கேப் கீழே இருக்கும்ல அந்த இது மாதிரி. ஸோ வெர்பாட்டியம் வந்து கிட்டத்தட்ட இட்டாலிக் மாதிரி தான் வரும், ஒர்க் ஆகும். ஜஸ்ட் ஹைலைட் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோரு இது ஸ்டார் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வெர்பாட்டியம் கோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெர்பாட்டியம் கோடு வந்து இன்னர் மோஸ்ட்டில் இருக்கணும், உள்ளே இருக்கணும். வெளியில் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இது வந்து மார்க்அப் டெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இது பண்ணிங்கன்னா தென் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து ஹைப்பர் லிங்க். ஸோ இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னன்னா இது எதுவுமே நம்ம எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணலை, இருக்கிற இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மேபி அடுத்து வர ஃபியூச்சர் பார்ட்ஸில் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோர் லிங்க், ஸோ ஒரு லிங்க்கை வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்லாஷ் மட்டும் நீங்கள் போட தேவையில்லை. நான் இதுக்கு ஸ்லாஷ் போட்டிருக்கேன்னா அது இது வந்து கொலாப்ஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ப்ராக்கெட்டு, இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து டார்கெட்டிங் வரல, அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் ப்ராக்கெட் கொடுத்து உள்ளே வந்து ஒரு டிஎன்ஜி சம்திங் வந்து கொடுத்து டபுள் ப்ராக்கெட். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு நான் பண்ணியிருப்பேன். கூகுள் கடைசியில் போயிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் அமுக்கணும்னா அதோட இது ஓகே காஞ்சியில் கூட ட்ரை பண்ணுறேன். ஓஆர்ஜி என்ன WordPress. காஞ்சிலக்.wordpress.com. Kajilak.wordpress.com. நமக்கு டொமைன் இல்லையா? இருக்கு. WordPress வச்சிருக்கேன். வாடகை கொடுத்துருக்கேன். Ctrl+X Ctrl+O அமுக்குனீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஃபாலோ பண்ணும். அது நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் திருப்பி அதனால அது போகுதுன்னு எல்லாரும் மனசுல ஞாபகம் வச்சு. அது முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இதில் என்ன சொல்கிறது யூஆர்எல் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபைலை கூட நீங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறது லிங்காக வச்சுட்டு அந்த ஃபைலையுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். லோக்கல் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஃபைல இமேஜ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த கீழே வச்சுருக்கேன் ஃபைல் கோலன் ஏதாச்சும் ஒரு லோக்கல். ஸ்லாஷ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அப்டேட் இருக்குதான். இல்லைன்னா மவுஸ் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுங்க. மவுஸ் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க.
ஸோ ஜோஹோ வேற ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது பேர் ஊலா அப்படின்னு சொல்லி பேர். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே. ஸோ லிங்க்ஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இந்த டாபிக்ஸில். அடுத்து வந்து இவர் சதீஷ் சொன்னது வேணா ட்ரை பண்ணி பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூட் 1ல் கர்சர் ஆல்டர் அதான் அது பக்கத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனும் எழுதிக்கலாம் ப்ரோ. இது வந்து யூஆர்எல் மட்டும்தானே இருக்கு. கடைசியில் ஒரு பேக் ஸ்பேஸ் வந்துருங்க. இப்போ இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு, ஓப்பனிங் ப்ராக்கெட். அது இல்லை அந்த ப்ராக்கெட் காஞ்சியில் இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணுங்க. இன்னொரு க்ளோஸ். இது காம் பக்கத்தில் போங்க. காம் பக்கத்தில் போயிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா அது ஒரு ப்ராக்கெட் அடிச்சு பொருங்க. நான் வேணா பண்ணி தரவாதுட்டு அந்த டார்கெட் யூஆர்எல் மாதிரி எடுத்தேன் ஃபர்ஸ்ட். லிங்காக வச்சுக்கலாம். ஸோ லிங்காக வச்சுட்டு கண்ட்ரோல் கொடுக்கலாம். இல்லைன்னா மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபைல்லாம் எதுக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாச்சும் அடிக்கிறப்ப இந்த ஃபைல்லாம் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னென்னா இங்கிருந்தே அதை வந்து ஹைப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவர் சதீஷ் எனக்கு ப்ரைவேட் ஆர்டர் லிஸ்ட் அந்த இது தெரியும். என்னன்னா அதே என்ன பண்ணுறேன், அந்த இதுக்குள்ளேயே மூவ் ஆகிறது தெரியும். ஸோ அந்த இது கூட இன்னும் ப்ரொமோட் பண்ணுறது இது ஆர்டர் லிஸ்ட்ல இருந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஆல்ட் ஷிஃப்ட் அப்பாரோனா அந்த ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் அதோட அதான் அது இது மட்டும்தான் போதும், ஹெட்டிங் மட்டும்தான் போதும். இதுல அன்டூ பண்ணோம்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் ஓகே. ஸோ ஹைப்பர் லிங்க் லிஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம லிட்ரேட் ப்ரோக்ராம் ஸோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கீழே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் நோட் புக். ஸோ என்னன்னா உங்களோட நோட்ஸும் இருக்கும், கோடு இருக்கும், ரெண்டுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கோடை மட்டும் அப்படியே ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதான் இது. ஸோ இப்போ வந்து இமேக்ஸ் லிஸ்ட்டும் இருக்கா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் சி இருக்கா, எஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டில் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து இமேக்ஸ் லிஸ்ட்டுக்கு கிடையாது, நீங்கள் ஷெல்லுக்கு பண்ணலாம், பைத்தானுக்கு பண்ணலாம், இது மாதிரி எல்லாமே பண்ணலாம். நீங்கள் வந்து இது எதுவுமே எடுத்து தேவையில்லை. இது எல்லாமே பிளகின்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு இது மட்டும் ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு யாராவது ஒரு ஷெல் எக்ஸிக்யூட் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸில் வந்து இதுக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஸ்டெல்ல வந்து வச்சுருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம் சார். அப்புறம் ஆல்ட் லிஸ்ட்டு போட்டுட்டு கஸ்டமைஸ் வேரியபிள் வந்து
ஸோ போட்டு ஆர்கு பேபிள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து ஆர்க் பேபிள்னு சொல்லுவோம். ஆர்க் பேபிள் லோடு லாங்குவேஜஸ். என்டர் அடிக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டு இமேக்ஸ் லிஸ்ட் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாய்ஸஸில். ஸோ நம்ம என்ன பண்ணால் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது இன்சர்ட் ஆகும். ஸோ இன்சர்ட் ஆகணுன்னே ஏடபிள்யூகே வந்துருக்கு. நீங்கள் வேல்யூ மெனு வந்து ஆகும். ஸோ இதில் வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து பை டிஃபால்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஷெல் வந்து எத்தனை டி, கேபிட்டல் டி. சேல் ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆயிடுச்சா? அப்ளை அண்ட் சேவ். என்னது? அப்ளை அண்ட் சேவ் மேலே இருக்க அப்ளை அண்ட் சேவ். ஓகே, சேவ் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து அந்த பஃபருக்கு போகணும். ஏன்னா நம்ம வந்து வேற ஒரு பஃபருக்கு இருக்கோம். ஸோ அந்த பஃபருக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்ட்டுமே நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம், கோடும் வச்சுக்கலாம் ஒரே இதில். அதே மாதிரி இப்போ நான் கேர்ள் வச்சு ஒரு இது பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கமாண்டுமே கொடுக்கலாம். ஸோ என்னன்னா கேர்ளோட அவுட்புட்டை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும்னா இப்போ ஷெல்லேருந்து வர அவுட்புட்டை ஒரு சில நேரம் என்ன பண்ணணும்னா இது வந்து டேபிளாக வந்து போடும். நீங்கள் இதே இது வந்து காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு காப்பி இது மட்டும் போடும். அந்த கேர்ள் இது மட்டும் போடும் மேலே மேலே. ஸோ ஒரு இதில் வந்து ரிசல்ட் அவுட்புட் வந்து கொடுக்கும். இல்லையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்எஸ் போட்டு ரிசல்ட் அவுட்புட்டை மட்டும் ஒரு இதில் இன்னொரு சொல்லுங்க. என்னது? அந்த ரிசல்ட்ஸ் அவுட்புட் இருக்குல்ல, அதை மட்டும் ஷெல் போட்டு பிகின் அண்டர்ஸ்கோர் ஸ்டோர் ஏதாச்சும் ஒன்று. ஸோ அதோட டிஃபரன்ஸ் இப்போ என்ன பண்ணணும்? அந்த பிகின் சோர்ஸ் செல் பக்கத்துல கோலன் ரிசல்ட்ஸ் போட்டு அதை மட்டும் தூக்கி ஒரு பிளாக் இந்த பிளாக்ல. ஸோ இப்போ தூக்கிட்டு உள்ள அந்த கேர்ள் கமாண்ட் இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம வந்து எல்எஸ் போய்க்கணும். கேர்ளை காலி பண்ணிட்டு எல்எஸ் ஸ்பேஸ் எல்எட் மித்தது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணு. கண்ட்ரோல் சி. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஆர்க் மோட் ஃபார்மெட்டில் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் டேபிள்ஸாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜேசான் அதெல்லாம் ஃபெச் பண்ணுறீங்கன்னா அதுவுமே இந்த மாதிரி டேபிளாக தான் வரும். ஸோ அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், என்ன ரிசல்ட் வருதோ அதை அப்படியே அவுட்புட் போயிடும். அந்த அவுட்புட்டை அப்படியே நீ காட்டுன்றதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கமாண்ட் வந்து போட்டிருக்கோம் மேலே இருக்க பிளாக். ஸோ இது வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த பிகின் எஸ்ஆர்சி வந்து பிளாக் கோட் பிளாக் அப்படிங்கிறாங்க. அது பக்கத்தில் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்கும் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேர் வந்து லிட்ரேட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறாங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்துருக்கு. இப்போ அந்த ரிசல்ட் அவுட்புட்டை தூக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆர்கோட இது மாதிரி டேபிள் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஆர்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஃபைல வந்து இப்போ ஆர்கில் பார்த்தீங்கன்னா ஆர்க் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆர்க் அஜெண்டா என்ன பண்ணால் இப்போ நம்ம நிறையா டுடூ வச்சுருக்கோம்ல, இந்த டுடூ எல்லாத்தையும் நான் வந்து நிறைய ஃபைலில் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் இது வந்து ப்ராஜெக்ட் 1க்கு ஒரு ஆர்க் கிட்ட, ப்ராஜெக்ட் 2க்கு
ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து என்னன்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருந்து என்னென்ன விஷயம்லாம் நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆர்க் டேரக்டரியில் ஆட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா கீ பைண்டிங்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் இதை வந்து என்ன சொல்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேக்ஸ் ரன் பண்ணுறப்பே அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Ctrl+C ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இந்த ஃபைல் வந்து அஜெண்டாவில் ஆட் ஆகிடும். Ctrl+C. ஸோ இது வந்து ஆடட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஆல்டெக்ஸ் ஆர்க் அஜெண்டா ஆல்டெக்ஸ் ஆர்க் அஜெண்டா ஐக்கன். ஸோ இதில் போட்டு எம்ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு கரெக்ஷன் அஜெண்டா இந்த ஆல்டெக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன டுடு வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே கீழே காட்டிடும். குளோபல் லிஸ்ட் டுடு ஐட்டம்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு. இதில் நீங்கள் நேவிகேட் பண்ணணும்னா என்ன அப்படிங்கன்னா கீழே வரும் பிஎம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோன்ற இதுக்குள்ள ஆர்பிக்குள்ள இத்தனை டுடு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒன்று இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா இந்த டுடு வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை கூட முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கடைசி டுடு வந்து பண்ணிக்கலாம். டுடு அட் ஸ்பெசிஃபிக் டேட் அப்படின்ட்டு அது வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஷெடியூல் டேட்டை கூட நீங்கள் டெலீட் பண்ணிருக்கோம். டிடிஎம் சரி டிடிஎம் அந்த லைனை தூக்கி ஃபுல்லாக தெரியும் ஹெட்டிங்க்கு போயிருங்க. இப்போ ஆல் டெக்ஸ்ட் ஆர்க் ஷெடியூல் அப்படின்னு இல்லைன்னா Ctrl+C Ctrl+S அப்படின்னா ஷெடியூல் டேட். ஸோ இதில் வருதா? ஸோ இப்போ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணால் சிஸ்டமுக்கு ஏரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட் அப்படின்னு சொல்லி சிஸ்டமுக்கு ஏரோ கீஸ் ஸோ எந்த டேட்டில் வைக்கணுமோ அந்த டேட் வச்சுட்டு ஸோ இப்போ அந்த டேட் வந்து ஷெடியூல் ஆகிடும். ஷெடியூல் ஆன பிறகு இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ஆர்க் பண்ணிட்டு கியூ அமைச்சிட்டு கூட பிடிக்கிறாங்க. ஆர்க் அஜெண்டா ஆல்டெக்ஸ் ஆர்க். ஸோ இப்போ வந்து இதில் தெரியாது ஏன்னா மண்டே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜேஎம் இந்த வீக்குள்ளேயே கூட ஏதாச்சும் இதுவும் அடுத்த சண்டே தான் தெரியும். ஸோ நீங்கள் அடுத்த வீக்கு போகணும். ஜே ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் இருக்கு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் 17 ஷிஃப்ட் ஏரோஸ் தான். அதில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வெட்னஸ்டே வந்து 17ஆம் தேதி இந்த டூடு வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜெண்டாவில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் இருந்து டூடூஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன வந்து பண்ணணும் என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் வந்து இமேக்ஸில் வராது. ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம பிளக்கிங்ஸோ எதுவுமே ஏற்றலை. ஸோ இது வந்து இமேக்ஸோட ஒன் ஆஃப் த கில்லர் ஃபீச்சரு. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கட்டும், புக்ஸ் படித்து அதில் இருந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆர்க் மோட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்க் மோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு நோட்டோட இன்னொரு நோட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ வந்து சம்திங் வந்து என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பற்றி படிக்கிறீங்க, திருக்குறள் முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு இது கீழே வந்து ஒரு லிங்க் வச்சுக்கலாம் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் தொல்காப்பியம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து தொல்காப்பியம் நோட்டை வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ன்றதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வெர்ஷன் கண்ட்ரோலில் போடலாம். ஜிட்டில் போட்டிங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது தனியாக ஏதாச்சும் ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் நோஷனு, அப்சிடியன் இந்த மாதிரிலாம் நிறையா டூல் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆர்க் மோட் பற்றி பாருங்கள், ப்ராஜெக்ட் ட்ராக்கிங்
ப்ளஸ் வந்து இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம பார்ட் 2ல் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸ்டென்சிவாக நம்ம இது பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த ஆர் மோடு போக வந்து நம்ம இமேக்ஸையும் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இமேக்ஸ் எப்படி மாற்றி அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங்கோ இல்லை பைத்தான் ப்ரோக்ராமிங்கோ ஒரு ஐடி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து இதில் ஃபைனலாக வந்து ரிசோர்ஸ் வீடியோஸ் மட்டும் நான் போட்டுருவேன். லிங்க் எங்கே இருக்கேன். அதே மாதிரி ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. சிஸ்டம் கிராஃப்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து மீன்வேல் நீங்கள் அது பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த வேற எதுவும் டவுட் எதுவும் இருக்கா பரமேஸ்வர்? சொல்லுங்க ப்ரோ. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இமேக்ஸ். சூப்பர். நீங்க அந்த டூடோ அந்த இதெல்லாம் போட்டா எனக்கு ஒரு டிஸ்பிளே ஆன மாதிரி ஆகலைங்களே எனக்கு. ஷேர் பண்றீங்களா ஸ்கிரீனை? ஷேர் பண்றதுல ஒரு சிக்கல் இருந்தாலும் ஷேர் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி வருதா? வெள்ளை ஸ்கிரீன் வருதா? ஒயிட் ஸ்கிரீன் வருது. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டார்லாம் போடுறீங்களா? ஸ்டார்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருக்கா? ஷேர் ஆகுமா? ஷேர் ஆகுது. உங்களுக்கு வருது இல்லையா? இல்ல போன முறை வரல, இப்பதான் வருது. அந்த அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா அது வராது. அதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி இது வந்து நீங்க அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்க. ஏன்னா வெறும் டெஸ்ட்னு போடாம test.org அப்படின்னு போடாங்க. அந்த இது போட்டாதான் அந்த அந்த ஃபைலுக்கு ஏத்த மோடு வந்து இதுல ஓபன் ஆகும். புது ஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். புது ஃபைலே கிரியேட் பண்ணிக்கோங்க சத்யா. நியூ ஃபைல். நியூ ஃபைலே. அதே மாதிரி நீங்க இதுலயுமே தமிழ்லையுமே நீங்க அடிக்கலாம். தமிழ் அந்த வார்த்தைகள் வந்து இதாகாது, பிரியாது. ஸோ இப்போ நீங்க டெர்மினல் அதுலலாம் வந்து நீங்க தமிழ் வார்த்தை ஏதாச்சும் அடிச்சீங்கன்னா அந்த இது வந்து பிளவுபடும். அது வந்து இதுல நல்லா இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒன்றா நீங்க மெயிலிங் லிஸ்ட்லயோ இல்லை டெலிகிராம்லயோ. இதுல வந்து நம்ம ஒரு அட்டவணை வந்து நான் போறோம்னு நினைக்கிறேன். ஒரு டேப்லர் காலம் போடுங்க. போடலாம். என்ட்ருக்கு மேல ஒரு கீ இருக்கும். அதை ஷிஃப்ட் அமைக்க அதை பைப் ஆபரேட்டர் அப்படின்னு. ஸ்பேஸ் விட்டு அந்த டேபிளுக்கு அந்த அட்டவணைக்கோட ஹெட்டிங் ஏதாச்சும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. அது போட்டு ஒரு ஹெட்டிங்னா இந்த ஹெட்டிங் நான் சொல்லுவதா அந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் நூலு
ஒரு இது. ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேஸ் விடணுங்களா? இல்ல சும்மா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அதுவே வந்து சரி பண்ணிக்கும். ஸ்பேஸ் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். நீங்க வார்த்தைக்கு நடுவுல மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அது நீங்க கடைசியில போயிட்டு டேப் அமுக்குனீங்கனாலே போதும். டேப் அமுக்குனீங்கனால அடுத்த இது வந்து அதுவே கிடைக்கும். டேப் டேப்புங்களா? டேப் அது கொஞ்சம் மேல போயிருச்சு, அதை மட்டும் என்ட்ரு அமைச்சு. டேப் உள்ள போலாம். பாஸ் இருக்கு. அதுவே வந்து இது பண்ணிக்கிறோம், அலைன் பண்ணிக்கிறோம். டேப் அமுக்குனீங்கன்னா அதுவே வந்து அந்த இதை வந்து நீங்க டேப் அமுக்கே பண்ணலாம். நீங்க என்டர் அமுக்கணும், டேபிள்ல நன்றி நன்றி. தமிழ்ல மட்டும் அந்த கோடு வந்து சரியா அலைன் ஆகலன்னு நினைக்கிறேன் கடைசி. இல்லை எனக்கு ஸ்கிரீன்ல அப்படி புரியல. ஆமாம் அலைனா. நான் தமிழ்ல வேணா நான் சும்மா இது மட்டும் தான் பார்த்தேன். ஸோ எழுத்து இது மட்டும் தான் பார்த்தேன். இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க. ஆனா நீங்க தமிழ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. சரி. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கு? ஹாய், நான் சதீஷ். கேட்குங்களா? சொல்லுங்க சதீஷ், நீங்களே நிறைய பாயிண்டர்ஸ் கொடுக்குறீங்க, சொல்லுங்க. நான் ஆர்மோட கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சேலஞ்ச் என்னன்னா வந்துட்டு இப்போ லைக் லினக்ஸ் டெஸ்க்டாப்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு பிரச்சனையே இல்லை. பட் அவுட் சைட் தட் வேற எங்கேயாவது டு டூ லிஸ்ட் யூஸ் பண்ணோம், லைக் மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கு ஆர்மோட்க்கு அப்படின்னு? ஸோ அது வந்து என்னன்னா, இப்போ இமேக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு பில்டு ஒன்று கொடுக்குறாங்க, எப்ட்ராய்டில் இருக்கு. ஆனால் நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அது வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே.